இப்போ வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்யலான்னு சொல்லி இப்போ ஆயில் ஊற்றிருக்கிறேங்க. தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஒரு 100 மில்லி ஆயில் ஊற்றிருக்கிறேங்க. அப்புறம் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் வந்து மராட்டி மூக்கு, பாசி, லவங்கம், பிரியாணி இலைங்க 3 இலை எடுத்துருக்குறேங்க. பிரியாணி இலை லவங்கம் வந்து 3 எடுத்துக்கிறேங்க. அப்புறம் வந்து கேரட் வந்து 2 கேரட்டுங்க. பீன்ஸு வந்து ஒரு 50 கிராம் அளவுங்க. உருளைக்கிழங்கு 1 உருளைக்கிழங்குங்க. தக்காளி வந்து 2 தக்காளிங்க. பச்சை பட்டாணிங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லிங்க. அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. புதினா, இஞ்சி, பூண்டு 3 சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்குறேங்க. அப்புறம் வந்து மஞ்சள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க. அப்புறம் வந்து தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. அப்படியே பெல் பட்டன் அழுத்திடுங்க. லைக் பண்ணிவிடுங்க. நான் எந்த வீடியோ விட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடுங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வைக்கணுங்க. வெயிட் போட்டு அப்புறம் வந்து வெயிட் போட்டுருணுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட் போட்டுருக்குன்னா சவுண்டு வரத்துக்குள்ளே அப்படியே எடுத்துடணுங்க. அப்போ தான் வந்து பட்டாணி காயெல்லாம் கொஞ்ச நேரம் வேகுங்க. பாருங்கள், சவுண்டு வரத்துக்குள்ளே அப்படியே எடுத்துட்டுருங்க. சவுண்டு வர மாதிரி இருக்குது, எடுத்துட்டு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா காய் வெந்துருச்சுங்க. அரிசி வந்து 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்குறேங்க. நல்லா கழுவி வச்சுருக்குறேங்க. ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு வந்து 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணுங்க.
அரிசி போட்டோன்னே 2 நிமிஷம் விடணுங்க. உடனே தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. அப்போ தான் அரிசி கொஞ்சம் நேரம் இது காய் கூட சேர்ந்துன்னா நல்லாயிருக்கும், ருசியாக இருக்குங்க. இப்போ வந்து தண்ணி ஊற்றுறேங்க. 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேங்க. கொஞ்ச நேரம் வந்து காய் நல்லா வெந்துருச்சிங்க. அரிசியில் வந்து ஆயில் வந்து நல்லா மேலேயே வர மாதிரி இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 1 கிளாஸ் ஊற்றிட்டுக்கிறேங்க. இப்போ வந்து 2 கிளாஸுங்க, 3 கிளாஸு, 4 கிளாஸ் போதுங்க. உப்பு காரமெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணுங்க. வெயிட்டு போட்டு மூடத்துக்குள்ளே உப்பு காரம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு தான் மூடணுங்க. நான் பார்த்துட்டேன், உப்பு காரம் கரெக்டாக இருக்குதுங்க. இப்போ வெயிட் போட்டு மூடுறேங்க. விசில் ஒரு 4 விசில் விட்டு இறக்கிடலாங்க. சாப்பாடு பாருங்கள், விசில் வந்து 4 விசில் வந்துடுச்சிங்க. சாப்பாடு நல்லா வாசமாக இருக்குதுங்க. பாருங்கள், சாப்பாடு கொஞ்சம் கூட குழையிலங்க. நல்லா பாருங்கள், நல்லா அரிசியாட்டம் நல்லா இருக்குது பாருங்கள். அப்படியே அரிசி வந்து நீட்டிட்டமாக அப்படியே இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்குதுங்க. பார்க்கும்போதே சாப்பிட்லாமா இருக்குது. வெஜிடபிள் பிரியாணி ஒரு 1/4 மணி நேரத்தில் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குதுங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். வெஜிடபிள் பிரியாணி நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், சாப்பாடு வந்து நல்லா குழையாமல் நல்லா இருக்குதுங்க. இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.